சற்று முன் இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு எதிராக நடைபெற்ற இரண்டாவது டி20 போட்டியில் வெற்றி பெறுவதற்கு முன்பே வெற்றியை கொண்டாடத் தொடங்கிய வெஸ்ட் இண்டீஸ் அணி கடைசி ஓவரில் யாருமே எதிர்பார்க்காத அந்த ஒரு திக் சம்பவம். உண்மையிலேயே வெற்றி பெற்றது யார்? வெளி பிதுங்கிய நடுவர்கள். குழப்பத்தில் முடிந்த இரண்டாவது டி20 மேட்ச், அதாவது இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான டி20 கிரிக்கெட் தொடர் தற்போது பரபரப்பாக ஒருபுறம் நடைபெற்று வருகிறது. மறுபுறம் இந்திய டெஸ்ட் அணி இலங்கை அணிக்கு எதிரான கிரிக்கெட் தொடரில் விளையாடி வருகிறது. இந்த டெஸ்ட் தொடரை பொறுத்தவரையில் 2 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் இலங்கை அணிக்கு எதிராக இந்திய அணி விளையாடி வருகிறது. அதில் முதல் டெஸ்ட் போட்டி தற்போது நடைபெற்று வருகிறது. அந்த முதல் டெஸ்ட் போட்டியில் 5வது நாள் ஆட்டம் இன்றைய தினம்தான் நடந்து வருகிறது. அதாவது முதல் டெஸ்டின் கடைசி தினமான 5வது நாள் ஆட்டம்தான் இன்றைய தினம் நடைபெற்று வருகிறது. ஆகவே இன்றைய தினத்திலேயே இந்த போட்டியின் ரிசல்ட் என்பது வெளியாகிவிடும். இந்த முதல் டெஸ்ட் போட்டியை பொறுத்தவரையில் இந்திய அணி எளிதாக வெற்றி பெறும் என்று எதிர்பார்த்தபோது முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் செய்த இலங்கை அணி கடைசி நேரத்தில் சூப்பராக பேட்டிங் செய்து ஃபாலோ ஆனை தவிர்த்துவிட்டது. இதனால் இரண்டாவது இன்னிங்ஸில் மீண்டும் இந்திய அணி பேட்டிங் செய்யும் சூழ்நிலை உருவாகிவிட்டது. அப்படியாக இந்திய அணி பேட்டிங் செய்து இரண்டாவது இன்னிங்ஸில் 193 ரன்கள் மட்டுமே தான் எடுத்திருந்தது. இவ்வளவு கம்மியான ரன்களை இந்திய அணி வேண்டுமென்று தான் எடுத்தது. ஏனென்றால் 4வது நாள் ஆட்டத்தில்தான் இந்திய அணி இரண்டாவது இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்கியது. ஆகவே முடிந்தவரை அதிரடியாக விளையாடி விக்கெட்டுகள் விழுந்தாலும் பரவாயில்லை என்று ரன்களை முடிந்தவரை விரைவாக குவிக்க வேண்டும் என்றுதான் இந்திய அணி அதிவேகமாக விளையாடியது. அதனால்தான் 193 ரன்கள் மட்டுமே தான் இந்திய அணியால் எடுக்கவும் முடிந்தது. ஆனாலும் இந்த போட்டியில் வெற்றி பெறுவதற்கு இதுவே போதுமானது. ஏனென்றால் நிதானமாக விளையாடி அதிக ரன்களை எடுத்தால் இந்த போட்டியில் வெற்றி பெற முடியாத சூழ்நிலைக்கு இந்திய அணி தள்ளப்பட்டுவிடும். ஏனென்றால் 4வது நாள் ஆட்டத்தில்தான் இந்திய அணி பேட்டிங் செய்து வந்தது. ஆகவே கடைசி ஒரு நாளான 5வது நாள் ஆட்டம் மட்டும்தான் இலங்கை அணிக்கு மீதம் இருக்கும். அப்படி ஒரே நாளில் இலங்கை அணியின் 10 விக்கெட்டுகளையும் வீழ்த்தி ஆல் அவுட் ஆக்க முடியாது. ஆகவே அதை தெரிந்து கொண்டுதான் 4வது நாள் ஆட்டத்திலேயே முடிந்தவரை அதிரடியாக விளையாடி முக்கால்வாசி நாளிலேயே பேட்டிங்கை முடித்துவிட வேண்டும் என்றுதான் இந்திய அணி முடிவு செய்திருந்தது. அதே போலவே நேற்றைய 4வது நாள் ஆட்டத்தின் முக்கால்வாசி நாளிலேயே இந்திய அணி அவசரமாக பேட்டிங் செய்து வேண்டுமென்றே ஆல் அவுட் ஆக்கியது. பிறகு மீதியிருக்கும் சிறிது நேரத்தை முடிப்பதற்கு 4வது நாள் ஆட்டத்தில் இலங்கை அணி பேட்டிங் செய்ய நேர்ந்தது. அதாவது நேற்றைய தினமான 4வது நாள் ஆட்டத்திலேயே சிறிது நேரம் இலங்கை அணிக்கு பேட்டிங் செய்யும் வாய்ப்பு கிடைத்தது. அப்படியாக இலங்கை அணி பேட்டிங் செய்ய களமிறங்கிய போது இந்திய அணி சூப்பராக பந்து வீசி 4வது நாள் ஆட்டம் முடிவதற்கு முன்பாகவே 4 விக்கெட்டுகளை வீழ்த்திவிட்டது. இதைத்தான் இந்திய அணியும் எதிர்பார்த்தது. ஏனென்றால் 4வது நாள் ஆட்டத்திலேயே 4 விக்கெட்டுகளை வீழ்த்திவிட்டதால் இன்றைய தினமான 5வது நாள் ஆட்டத்தில் வெறும் 6 விக்கெட்டுகளை வீழ்த்தினாலே இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றுவிடும். அதனால்தான் நேற்றைய தினமான 4வது நாள் ஆட்டத்தில் இந்திய அணி பேட்டிங் செய்ய களமிறங்கி வேண்டுமென்றே அவசரமாக விளையாடி விக்கெட்டுகளை பறிகொடுத்தது. அதே சமயம் இன்றைய 5வது நாள் ஆட்டத்தில் தற்போது இலங்கை அணி தட்டு தடுமாறிதான் விளையாடி வருகிறது. அது மட்டுமில்லாமல் இலங்கை அணி இந்த போட்டியில் வெற்றி பெற வேண்டுமென்றால் கிட்டத்தட்ட 250 ரன்களுக்கு மேல் எடுத்தாக வேண்டும். அதே சமயம் 6 விக்கெட்டுகள் மட்டும்தான் கையிலும் இருக்கிறது. இந்த சூழலில் இலங்கை அணி இந்த போட்டியில் வெற்றி பெற வேண்டுமென்றால் ஆல் அவுட் ஆகாமல் விளையாடி இந்த 250 ரன்களை சேசிங் செய்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும். ஆனால் விக்கெட்டுகள் என்பது மிகவும் குறைவாக இருப்பதால் இந்த போட்டியில் இலங்கை அணி தோற்பதற்குத்தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆகவே எப்படியும் இந்த முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறுவது 100% இப்போதே உறுதியாகிவிட்டது. ஏனென்றால் எப்படி ஆனாலும் இந்த போட்டியில் இலங்கை அணி மதியமோ அல்லது மாலை நேரத்திற்கு முன்பாகவோ அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து இலங்கை அணி தோல்வியை தழுவுவது 100% உறுதிதான். ஆக இந்த இலங்கை மற்றும் இந்திய அணிகளுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறுவது ஏற்கனவே உறுதியாகிவிட்டது. அதே சமயம் மற்றொரு புறம் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான தொடரில் இந்திய டி20 அணி விளையாடி வருகிறது. இந்த தொடரில் ஏற்கனவே முதல் டி20 போட்டி முடிவடைந்திருந்தது. அந்த போட்டியில் இந்திய அணிதான் வெற்றியும் பெற்றிருந்தது. அதனைத் தொடர்ந்து இப்போது இரண்டாவது டி20 போட்டியில் இந்திய அணி களமிறங்கியது. இந்த போட்டியை பொறுத்தவரையில் பலரும் எதிர்பார்க்காத ஆச்சரியமான சம்பவம் ஒன்றும் அரங்கேறியது. ஆமாங்க,
இந்த போட்டி தொடங்கி முதலில் வெஸ்ட் இண்டீஸ் அணி பேட்டிங் செய்ய களமிறங்கியது. அப்படியாக களமிறங்கிய வெஸ்ட் இண்டீஸ் அணி முதல் T20 போட்டியில் ஆடியது போலவே இந்த போட்டியிலும் அதிரடியாகவே விளையாடியது. அதிரடினாலும் அதிரடி காட்டுத்தனமான அதிரடிங்க. அதாவது முதல் 3 ஓவர்களிலேயே 65 ரன்கள் வரை எடுத்திருந்தது வெஸ்ட் இண்டீஸ் அணி. அந்தளவுக்கு அதிரடியாக விளையாடிய வெஸ்ட் இண்டீஸ் அணி 20 ஓவர்கள் முடிவில் 248 ரன்கள் வரை எடுத்துவிட்டது. இந்த இலக்கு என்பது மிகப்பெரிய இலக்காகும். அதுவும் வெஸ்ட் இண்டீஸ் அணியின் சொந்த மைதானத்தில் வைத்து இந்த போட்டி நடைபெறுவதால் சொந்த மைதானம் என்ற அட்வான்டேஜும் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு இருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட சூழலில் இவ்வளவு பெரிய இலக்கை இந்திய அணியால் சேசிங் செய்ய முடியுமா என்ற மிகப்பெரிய கவலை இந்திய ரசிகர்களிடம் இருந்தது. ஆனாலும் இவ்வளவு பெரிய இலக்கை நோக்கி களமிறங்கிய இந்திய அணியில் ஓப்பனிங் இறங்கிய அபிஷேக் சர்மாவும் சஞ்சு சாம்சனும் சூப்பராகவே பேட்டிங் செய்திருந்தனர். இந்த போட்டியில் சூரியவன்சி ஓப்பனிங்கில் இறங்கவில்லை. ஆனாலும் கூட சூரியவன்சிக்கு பதிலாக ஓப்பனிங் இறங்கிய சஞ்சு சாம்சன் இந்த போட்டியில் சூப்பராகவே விளையாடி 72 ரன்கள் வரை குவித்திருந்தார். அதுவும் யாருமே எதிர்பார்க்காதது போல இந்த போட்டியில் இந்திய அணியும் மொத்தமாக சூப்பராகவே பேட்டிங் செய்திருந்தது. ஓப்பனிங் இறங்கிய இந்திய பேட்ஸ்மேன்களில் தொடங்கி கடைசியாக களமிறங்கிய சூரியவன்சி முதற்கொண்டு அனைவருமே சூப்பராக விளையாடினார்கள். இதில் திலக் வர்மா, சிவம் தூபே, நிதிஷ்குமார் ரெட்டி உள்ளிட்டவர்களும் சிறப்பாக பேட்டிங் செய்திருந்தனர். இதனால் எட்டவே முடியாத இலக்கு என்று நினைத்த இலக்கை இந்திய அணி கிட்டத்தட்ட நெருங்கி வந்துவிட்டது. அந்த சமயத்தில்தான் அடுத்தடுத்து 3 விக்கெட்டுகளை இந்திய அணி தேவையில்லாமல் பறிகொடுத்தது. இதனால் கடைசி ஓவரில் கடைசி 4 பந்தில் 29 ரன்கள் எடுத்தால்தான் வெற்றி என்ற கடினமான சூழ்நிலைக்கு இந்திய அணி தள்ளப்பட்டது. கடினமான சூழல் என்று சொல்வதை விட வெற்றி பெறவே முடியாத சூழல் என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் கடைசி 4 பந்தில் 4 சிக்சர்கள் அடித்தாலும் வெறும் 24 ரன்கள் தான் வரும். அப்படி இருக்கும்போது இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற முடியாத சூழ்நிலை உருவாகிவிட்டது. இதனால் அப்போதே வெஸ்ட் இண்டீஸ் வீரர்களும் இந்த போட்டியில் வெற்றியை கொண்டாடத் தொடங்கிவிட்டனர். அதுவும் ஸ்டெம்புகளை எல்லாம் பிடுங்கி வெற்றியை கொண்டாடத் தொடங்கிவிட்டனர். அதே சமயம் அந்த கடைசி ஓவரை எதிர்கொண்டு பேட்டிங் செய்து கொண்டிருப்பதோ நம்முடைய சூரியவன்சி தாங்க. இதே போன்ற இதற்கு முந்தைய ஆட்டங்களில் சூரியவன்சி பேட்டிங் செய்யும்போது எதிரணி பவுலர்கள் பதட்டப்பட்டு எக்ஸ்ட்ராஸ்களை வீசி விடுவார்கள். அதே போலத்தான் இந்த போட்டியிலும் கடைசி ஓவரை வீசிய வெஸ்ட் இண்டீஸ் பவுலர் அந்த கடைசி ஓவரின் 3வது பந்தையே நோபாலாக வீசிவிட்டார். அந்த நோபாலை சிக்ஸருக்கு பறக்கவிட்ட சூரியவன்சி இந்த போட்டியை உச்சக்கட்ட பரபரப்பாக மாற்றிவிட்டார். ஏனென்றால் நோபாலுக்கு ரீபாலாக போடக்கூடிய பந்தையும் சேர்த்து பார்த்தால் அந்த ஓவரில் இன்னும் 4 பந்துகள் மீதம் இருக்கிறது. ஆகவே அந்த 4 பந்துகளில் 4 சிக்சர்கள் அடித்தாலே இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றுவிடும் சூழ்நிலை உருவானது. அதே சமயத்தில் எதிர்பார்த்தது போலவே அந்த ஓவரில் அடுத்தடுத்து அனைத்து பந்துகளையும் காட்டுத்தனமாக சிக்ஸருக்கு பறக்கவிட்டு வெற்றி பெறவே முடியாத இந்த ஒரு போட்டியில் திரில்லான முறையில் இந்திய அணிக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்தார் நம்முடைய சூரியவன்சி. ஆகவே முதல் போட்டியை தொடர்ந்து இந்த 2வது T20 போட்டியிலும் இந்திய அணி பிரம்மாண்ட அதிசய ஆச்சரிய வெற்றியை பெற்றுள்ளது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், ஒரு பக்கம் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான இந்த ஒரு வெற்றியை பற்றியும் மறுபக்கம் இலங்கை அணிக்கு எதிராக முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி பெறப்போகும் வெற்றியை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.